வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ நஸ்ரின் விளாக். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போறோம். வீக்கெண்ட் ஆச்சுனாலே நம்ம கிட்ஸ வச்சுட்டு எங்கேயாச்சும் வெளில போவோம்னு யோசிப்போம் இல்லையா? அதுவும் கிட்ஸுக்கு புடிச்ச மாரி பிளேஸுக்கு போனா, அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி தான் நாங்க போறோம். கிட்ஸ் இன்டோர் ப்ளே ஏரியா தான் போயிட்டுருக்கோம். இந்த ப்ளே ஏரியா பார்த்தீங்கன்னா, அஜ்மன்ல உள்ள அல் முரத் மால்ல இருக்கு. கண்டிப்பா ஷார்ஜால, அஜ்மன்ல இருக்கீங்கன்னா, இந்த பிளேஸ விசிட் பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கூட. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கோட டாப்ல தான் பார்க்கிங் இருக்கு. பார்க் பண்ணிட்டு, அங்க லிஃப்ட் வழியா நம்ம கீழ போவோம். கண்டிப்பா இந்த மால்ல பார்த்தீங்கன்னா, பம்பர் கார், சாஃப்ட் ப்ளே ஏரியா, ஏஜ் வைஸ் கேட்டகரில டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ட்ராம்போலைன் இருக்கு. கிட்ஸ் விளையாடக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ் கூட இருக்கு. அத பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். வாங்க என்ன பிரைஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாலோட என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பம்பர் கார் இருக்கும். கார்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பம்பர் கார் பார்த்தீங்கன்னா 10 ரேம்ஸ் தான். டைமிங் பார்த்தீங்கன்னா 3 டூ 4 மினிட்ஸ் இருக்கும். கிட்ஸ் ஏஜ் வந்து ஒரு 6க்குள்ள இருக்காங்கன்னா, கண்டிப்பா பேரண்ட்ஸும் கூட போணும். 6க்கு மேல இருக்காங்கன்னா, தனியா அலோவ் பண்ணுவாங்க. நம்மளும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ரைட. அண்ட் தென் நெக்ஸ்ட் உள்ள போனீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா கேரிஃபோர் இருக்கும். அந்த ரைட் சைட்ல சின்ன சின்னதா ஷாப்ஸ் நெறையா இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் அந்த மாரி நெறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு புடிச்ச மாரி சின்ன சின்ன கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ் வச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, கார்ட் வாங்கி நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கணும். மினிமம் 58 அந்த மாரி ரீசார்ஜ் பண்ணா நமக்கு 5, 8 போனஸ் குடுப்பாங்க. ஸோ கேம்க்கு தகுந்தாப்புல நமக்கு ரைட்ஸ் தகுந்தாப்புல பிரைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். சென்ட்ரா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஷாப்ஸ் நெறையா இருந்துச்சு. அபாயா ஷாப் அண்ட் பெர்ஃப்யூம் இந்த மாரி நெறையா வச்சிருந்தாங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கேரிஃபோர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ராம்போலைன் தனியா இருக்கும். அண்ட் தென் கிட்ஸ் சாஃப்ட் ப்ளே ஏரியா தனியா வச்சிருப்பாங்க. ட்ராம்போலைனுக்கு நம்ம தனியா தான் பே பண்ற மாரி இருக்கும். அதேமாரி சாஃப்ட் ப்ளே ஏரியாவுக்கும் தனியா பே பண்ற மாரி இருக்கும். ட்ராம்போலைன் பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு 25 அது மண்டே டூ தர்ஸ்டே. அண்ட் தென் ஃப்ரைடே டூ சண்டே பப்ளிக் ஹாலிடேனா 38 அது மாரி இருக்கும். 2 ஹவருக்கு 48 ஃப்ரம் மண்டே டூ தர்ஸ்டே. அண்ட் தென் ஃப்ரைடே டூ சண்டே பார்த்தீங்கன்னா 45 இருக்கும். இது ஃபுல் டே பாஸ் கூட குடுப்பாங்க. அண்ட் தென் ட்ராம்போலைன்ல பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்லாட்ஸ் படி தான் கிட்ஸ அலோவ் பண்றாங்க. நம்ம ஒரு 6 டூ 7 நம்ம புக் பண்றோம்னா, அந்த டைம் ஸ்லாட்ல மேக்ஸிமம் ஒரு 10 கிட்ஸ் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா, எல்லா கிட்ஸும் உள்ள அலோவ் பண்ணா ஜம்ப் பண்ணும்போது, கிட்ஸுக்கு அடிபட்டுரும் இல்லையா? நம்ம கிட்ஸோட சேஃப்டிக்காக அந்த மாரி டைம் ஸ்லாட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம போற நேரத்துல டைம் ஸ்லாட்ஸ் ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட்ஸ் நம்ம புக் பண்ணி, வெயிட் பண்ணி போற மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். அதுவுமே ஏஜ் கேட்டகரியில தனித்தனியா இருக்கு. ஏஜ் 1 டூ 4 பார்த்தீங்கன்னா, இப்ப நான் காட்டுற பிக்சர்ஸ்ல வர பிளேஸ் தான். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால உங்களுக்கு பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே ஏரியால ஏஜ் 1 டூ 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏஜ் இந்த இப்ப காட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏஜ் 4 அண்ட் அபோவ் அந்த உள்ள கிட்ஸ்க்கு இந்த பிளேஸ் சூட்டபிளா இருக்கும். இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே டூ தர்ஸ்டே 15.8 1 ஹவருக்கு 15.8 அதே வந்து ஃப்ரைடே டூ சண்டே அண்ட் தென் பப்ளிக் ஹாலிடே பார்த்தீங்கன்னா 28 தென் சாக்ஸ் தனியா வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து 3 கிராம்ஸ். தென் கண்டிப்பா நம்ம சாக்ஸ் நம்ம வாங்கிக்கணும் கிட்ஸுக்கு. சாக்ஸ் இருந்தா தான் உள்ளயே அலோவ் பண்ணுவாங்க கிட்ஸ. நமக்கு தேவையில்ல. ஆனா கிட்ஸுக்கு கண்டிப்பா வேணும். என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க 1 ஹவருக்கு. அவங்களுக்கு புடிச்ச மாரி இந்த பிளேஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு ஸ்லைட்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த ஸ்லைடு சின்ன ஸ்லைட்ஸ் அண்ட் பெரிய ஸ்லைடும் இருக்கு. கண்டிப்பா சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாவே காட்டியிருக்கேன். அந்த ப்ளே ஏரியா எப்படி இருக்குன்னு. அதையும் பாருங்க ஃபுல்லா.
ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் ஏரியா மாரி இருக்கு. அதாவது நம்ம ஒரு லப்பர் பால் மாரி இருக்கு. ஸோ அந்த பால எடுத்துட்டு போய் அதில ஒன் பை ஒன்னா பிளேஸ் பண்ணி பட்டன் பிரஷ் பண்ணா ஒரு ஷூட்டிங் ஏரியா மாரி இருந்துச்சு. இந்த பிளேஸும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பால் பூல் மாரி ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஸோ அத பார்த்தோனே அதில ஏறி குதிக்கிறது, விளையாடுறதுன்னு ஒரே ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கலர் சொல்ல சொல்ல ஒன் பை ஒன்னா எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஷூட் பண்ற பிளேஸ பார்த்தோனே என் பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. போய் நெறைய பால்ல அள்ளிட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொன்னா போட்டு போட்டு விளையாண்டுட்டு, அதுவே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ 1 ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ அந்த பிளேஸ் புடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க கிட்ஸ் கூட்டிட்டு விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.